மயிலாடுதுறை, அரியலூர் உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் 1 மணி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் லிபிகா இணைகிறார். லிபிகா, விவரங்கள். நந்தா, தமிழகத்தில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு 11 மாவட்டங்களுக்கு மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக மயிலாடுதுறை, அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் திருவண்ணாமலை ஆகிய 9 மாவட்டங்கள் மற்றும் புதுவை ஆகிய இடங்களில் இன்று பிற்பகல் 1 மணி வரை இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் சென்னை மற்றும் திருவள்ளூர் ஆகிய 2 மாவட்டங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. நந்தா, நன்றி லிபிகா, விரிவான விவரங்களுக்கு. சென்னையில் மெத்தபட்டமைன் போதைப் பொருள் வைத்திருந்ததாக மேலும் 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கோகுல் இணைகிறார். கோகுல், விவரங்கள். சென்னையில் மெத்தபட்டமைன் போதைப் பொருள் வைத்திருந்த கும்பலை தொடர்ந்து காவல்துறை கைது செய்து வரக்கூடிய நிலையில தனிப்படை போலீசாரும் நுண்ணறிவு பிரிவு போலீசாரும் தனித்தனியாக இந்த கும்பல்கள் குறித்து தகவல்களை சேகரித்து வர்றாங்க. அந்த அடிப்படையில தெற்கு மண்டல தனிப்படை போலீசார் ரகு மற்றும் கண்ணன் என்ற 2 பேரை சென்னையை சேர்ந்தவர்களை இந்த போதைப் பொருள் வழக்கில் கைது செய்தார்கள். கண்ணன் அளித்த தகவலின் அடிப்படையில பெங்களூரில் இருந்து இந்த மெத்தபட்டமைன் போதைப் பொருள் கொண்டு வரப்பட்டதாக தெரிய வந்தது. அதனையடுத்து பெங்களூரில் இந்த போதைப் பொருளை சப்ளை செய்த கேமரூன் நாட்டைச் சேர்ந்த ஜொனான் என்ற நபரை பெங்களூரில் வைத்து தனிப்படை போலீசார் கைது செய்திருக்காங்க. மொத்தம் 100 கிராம் மெத்தபட்டமைன் போதைப் பொருள் இந்த கும்பலிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல தொடர்ந்து பெரம்பூர் பகுதியைச் சேர்ந்த மார்டின் என்ற நபரும் போதைப் பொருள் வைத்திருந்ததாக மற்றொரு தனிப்படை போலீசாரால் கைது செய்யப்பட்டார். சின்னசேலம் பகுதியைச் சேர்ந்த மற்றொரு நபரும் கைது செய்யப்பட்டிருக்கார். மொத்தம் இன்றைய தினம் மட்டும் 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த கும்பல் பெங்களூரில் இருந்து சென்னைக்கு இந்த மெத்தபட்டமைன் போதைப் பொருளை வைத்து ஐடியில் பணிபுரக்கூடிய ஊழியர்கள், அதே போல கல்லூரி மாணவர்கள், நட்சத்திர ஹோட்டலில் நடைபெறக்கூடிய பார்ட்டிகள் போன்ற இடத்திற்கும், அதே போல சினிமா பிரபலங்களுக்கும் இந்த மெத்தபட்டமைன் போதைப் பொருளை சப்ளை செய்து வருவது தெரிய வந்தது. நேற்றைய தினம் மெத்தபட்டமைன் மொத்த வியாபாரியாக இருந்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தொடர்ந்து சென்னையில இந்த போதைப் பொருள் தடுப்பு பிரிவுக்காக தொடர்ந்து தனிப்படை போலீசார் கிடைக்கக்கூடிய ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த கும்பல் தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டு வராங்க. நன்றி கோகுல், விரிவான விவரங்களுக்கு.